யாழில் இளைஞனொருவர் கொடூரமாக அடித்து கொலை. கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் கோர விபத்து. ஐரோப்பிய நாடொன்றிலிருந்து இலங்கை வந்த காதலர்களுக்கு நேர்ந்த கதி. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெடுந்தீவு 7ஆம் வட்டார பகுதியில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இருவருக்கிடையே காணப்பட்ட முற்பகை காரணமாக நேற்று இரவு மது போதையில் கொலை செய்யப்பட்டவருக்கும் கொலை சந்தேக நபருக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் அவரின் வீட்டுக்கு முன்னால் உள்ள வீதியில் இருவர் கொண்ட குழுவால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது நெடுந்தீவு 7ஆம் வட்டாரத்தை சேர்ந்த சமக்கீன் தேவராஜ் அருள்ராஜ் என்பவரே அடிகாயங்களுடன் குறித்த பகுதியில் சடலமாக இன்று அதிகாலை மீட்கப்பட்டு நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் மரக்கறி ஏற்றிச் சென்ற லொரியொன்றும் எரிபொருள் தாங்கியொன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்த லொரி சாரதி மற்றும் உதவியாளர் யாழ்ப்பாணம் பகுதியை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது படுகாயமடைந்தவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் மிகிந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தானது மிகிந்தலை பலுகஸ்வெவ பகுதியில் இன்று அதிகாலை 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மரக்கறி லொரியின் சாரதி மற்றும் லொரியின் உதவியாளர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். யாழ்ப்பாணம் பகுதியில் இருந்து தம்புள்ளை பொருளாதார நிலையத்திற்கு மரக்கறி ஏற்றி சென்ற மரக்கறி லொரியானது வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எரிபொருள் தாங்கியின் பின்புறம் மோதியதில் மரக்கறி லொரி வீதியில் கவிழ்ந்து விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கைக்கு சுற்றுலா வந்த நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த காதலர்கள் விபத்தில் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொஸ்லந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெள்ளவாய பரகல வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. நெதர்லாந்தை சேர்ந்த 29 வயதுடைய லோனி ஹைமன்ஸ் தனது காதலனுடன் சென்ற வேளையில் விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த பெண்ணே இந்த முச்சக்கர வண்டியை ஓட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தியலும நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்ற போதே விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த இளைஞனும் பெண்ணும் வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.